அப்படின்னு ரங்கனுடைய பிரபாவத்தை சொல்லி பாடுறதுகளாம். வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை. இந்த பெரிய அண்டம் இருக்கு இல்லையா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் இருக்கு, இதுக்கெல்லாம் நாயகனான அண்டர், அவனுடைய கோன். இந்த அண்டங்களுக்கெல்லாம் கோணன், ராஜாதிராஜன், பரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதா அமரும் இடம் இந்த திருவரங்கமா. ரங்கராஜன் பரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதா, அவனுடைய சுதன் நம்ம அத்தனை பேரும். நம்ம எல்லாமே பரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதாவின் சுதன், பரிசுத்த ஆத்மாக்கள், சந்தேகமே கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன்தான் பிதா, நம்ம அத்தனை பேரும் சுதன் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஜாதியோ என்ன குலமோ யாரா இருந்தாலும் பிதாவும் அவன்தான், சுதனும் நாம் தான், பரிசுத்த ஆத்மாவும் ராமானுஜர், சங்கரர், சைத்தன்ய மகாபிரபு, ராகவேந்திரர், விவேகானந்தர், இவாள்லாம் தான் பரிசுத்த ஆத்மாக்கள். அந்த மாதிரி அண்டர்கோன் அமரும் சோலை, வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை. படுத்துட்டு இருக்கிற சோலைன்னு தானே சொல்லணும். ஏன் அமரும் சோலைனா பரமபதம் மாதிரி பரம சௌக்கியமாக இருக்கிறதுனால ரங்கராஜன் நம்ம பார்க்கும்போது படுத்துட்டு இருக்காராம். பல சந்தர்ப்பங்களில் உட்கார்ந்து ஒரு காட்சி கொடுக்கிறாராம். அதனாலே அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம். என்ன அழகான திருவரங்கத்தை நினைக்காம இருக்க முடியுமா? இப்போ வர்ணனையே எப்படி இருக்குன்னா இப்போ ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. வர்ணனையே இவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காருன்னா இல்லாததை சொல்லி ஒரு வர்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கவிதைக்கு போய் மற்றவாளுக்கு தான், ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுடைய வார்த்தைகளில் ஒரு பொய் கிடையாது. அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆழ்வார்கள்லாம் சொல்கிறா, நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் உன்னுடைய அழகு உன்னுடைய பிரபாவம் எல்லாம் நாங்கள் குறைவாத்தான்ப்பா சொல்கிறோம், நாங்கள் குறைவாத்தான் சொல்கிறோம், நன்னா சொல்லலை அப்படின்னு சாலம். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்கிறார், வண்டுகள்லாம் ரீங்காரமிட, மயில்கள்லாம் ஆட, குயில்கள் எல்லாம் கூவ, மேகங்கள்லாம் வந்து இளைப்பாறுதல் அடையும் இடமான ஸ்ரீரங்கத்தில் இந்த ரங்கராஜன் அமர்ந்துண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி. அடுத்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பகவான் அனுபவிக்க தெரியாமல் நன்றி கெட்டவர்கள், அவர்களாம் மிண்டர்கள்னு அர்த்தம். இந்த சுவாமினால் எல்லா விதமான அனுபவத்தையும் வாங்கிண்டு, இந்த சுவாமியினுடைய கிருபையினால் எல்லாத்தையும் வாங்கிண்டு, இந்த சுவாமியே தூஷணை பண்ணிண்டு, இந்த சுவாமியே இல்லைன்னு சொல்கிறாளே, அந்த மிண்டர்கள் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நீ பேசாமல் நாய்க்கு போட்டுடு, நாய்க்கு இடுமின் நீரே. ஏன்னா நாய்க்காவது நன்றி உண்டு, நன்றி உள்ள ஒரே ஜந்து நாய் தான். அதுக்கு அன்னம் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவு நன்றியோடு ஆயுஷ் முழுக்க இருக்கும். அந்த நாய் நம்ம வந்தோம்னா அப்படியே அழகாக வாழை குழைச்சுட்டே வருமா, வாழை ஆட்டின்ண்டே வருமா, நம்மளை பார்த்தாலே அது சப்தமே அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பகவத் தியானம் இல்லாத பகவத் தூஷணம் பண்ணுறவாளுக்கு போடக்கூடிய சாப்பாட்டை நீ பிடுங்கு, தப்பே கிடையாது. இவராவது நாய்க்கு போடுன்னார். பெரியாழ்வார் சொல்கிறார், வாங்கி புல்லை திணிவினே, அவனுக்கு சாப்பாடு வேண்டாம். திருக்கோஷி பெருமாளை பற்றி அனுபவிக்காதவன் அவனுக்கு என்னதுக்கு சாப்பாடு? சாப்பாடை எடுத்துட்டு அழகாக கொஞ்சம் புல்லை வச்சு நல்லா மேய்டா, பகவன் நாமத்தை சொல்லாமல் இருக்கியே, அம்மா வயிற்றுக்கு இப்படி பாரமாக பிறந்துட்டியே, லோகத்துக்கு கஷ்டம் கொடுக்குறியே, ஹிந்து தர்மத்தை தப்பாக பேசின்னு இருக்கியே, அதனால் அப்பா உனக்கு சோறு வேண்டாம், உனக்கு புல் போதும், பிள்ளை திணிமினே அப்படின்ட்டார். இவர் சொல்கிறார், நாய்க்கு இடுமீனே கவலை. என்ன தைரியம் பாருங்க, ரொம்ப தைரியம் வேணும். இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமானா ரங்கராஜனுடைய அந்த பலத்தினால் அவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்த ரங்கராஜனை நினைக்கணுமா, ஒரு தடவையாவது ரங்கான்னு நினைக்கணுமா. இங்கிருந்தோ நினச்சாலும் ரங்கன் காதில் அது போய் விழுமா. வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமின் நீரே. இனிமேல் சாப்பிடும்போது ரங்கான்னு நினச்சிடணும், இல்லாட்டி சாப்பாடு நாய்க்கு தான். ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. காத்தால சாப்பிடுவா. ஆழ்வார் சொல்லியிருக்கார், ரங்கனை நினைக்காம சாப்பிட்டா அந்த சாப்பாடு நமக்கு இல்லை, விலக்கி நாய்க்கிடுமின் நீரே. அதனால் எப்பொழுதும் ரங்கஸ்மரணை பண்ணணும்னு இந்த பாசுரம் 13வது பாசுரம் 14வது பாசுரம் வரைக்கும் நமக்கு உபதேசம் பண்ணுறார். முதல் 3 பாசுரத்தில் நாம பிரபாவம், ஸ்ரீரங்க பிரபாவம் இதெல்லாம் சொன்னார். 4வது பாசுரத்துலேருந்து இந்த 14வது பாசுரம் வரைக்கும் அழகாக நமக்கு உபதேசம் பண்ணுறார். பகவத் பக்தியுடைய பலம், ஸ்ரீரங்கநாமனுடைய பலம், ஸ்ரீரங்கநாதனுடைய அனுகிரகம், அந்த ஊருடைய மகாத்மியம் இத்தனையும் சொல்லிட்டு இந்த 15வது பாசுரத்துலேருந்து அவ்வளோ அழகாக சொல்கிறார்.
தான் அனுபவிச்சதான அனுபவங்கள், பகவான் தனக்கு பண்ண பரம கிருபை. பகவான் நிறைய கிருபை பண்ணிட்டு இருக்கான். பகவான் நமக்கு கிருபை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கார். கஷ்டம் கொடுக்கல, கெடுதல்கள் கொடுக்கவே இல்லை. அவ்வளோ வசதி. அதனால் இந்த பாசுரத்துலேருந்து அழகா தனக்கு சுவாமி எப்படி கிருபை பண்ணான். நிஜமாவே உருக்கிற பாசுரங்கள். நான் இவ்வளவு கேவலமாக இருக்கேன், எனக்கு போய் இப்படி கிருபை பண்ணிட்டாரே. எனக்கு அவர் கிருபை பண்ணுறதுக்கான ஒரு தகுதியும் இல்லாத ஒருவன் நான். படிப்பறிவே இல்லாதவர் போய் டாக்டர் பட்டம் கொடுத்தா அப்படி இருக்கும். அப்படிதான் நடக்கிறது வச்சுக்கோங்க நம்ம ஊரில். அது வேறு விஷயம். டாக்டர் பட்டம்ன்ற எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி இவர் சொல்கிறார், நான் உன் கோவிலுக்கு வரேன், உன்னை தொழறேன், உன்னை சேவிக்கிறேன். அவர் பெரிய பக்தன்னு சொல்கிறான்னா அதிசயமாக இருக்குப்பா. உன்னுடைய காருண்யத்துக்கு முன்னாடி என்னுடைய பக்தி ஒன்றுமே இல்லையேப்பா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அளவு கூட நான் உன்னை நினைக்கிறதே இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் சுவாமியை நிறைய நினைக்கிறேன். சுவாமி மறந்தும் கூட நம்மளை மறக்கிறதே கிடையாது. நம்ம அவரை மறந்து இருந்தால் கூட அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. நம்ம ஊர் பேர் எல்லாம் சுவாமிக்கு நன்னா தெரியும். அதனால தான் பெரியவா சொல்கிறா, எங்கேருந்து வேணாலும் பிரார்த்தனை பண்ண சுவாமி இடத்துல போய் சேரும் அப்படின்னா அவர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கார். நமக்கு வேண்டிய கிருபையை பண்ணிக்கொண்டே இருக்கார். கவலையே பட வேண்டாம், பகவான் கவனிச்சுட்டு தான் இருக்கார். பிரார்த்தனை பண்ண வேண்டிய நம்ம தர்மம். அதனால் ஆழ்வார் அழகாக சொல்கிறார், மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவனென்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே. அனுபவிச்சு சொல்கிறார். புட்கொடி உடைய கோமான் பகவானை பற்றி சொல்லும்போது கருடத்வஜ அப்படின்னு, உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜ. சுப்பிரபாதத்தில் சொல்லுவோம், கருட கொடியோனே எழுந்திருப்பா. சுவாமிக்கு கருட கொடி ரொம்ப விசேஷம். இந்த கருடன் தன்னுடைய அம்மாவுடையதான அடிமை தலையிலிருந்து அவளை விடுவிக்கணுன்றதுக்காக அடிமைப்பட்டு கிடக்கிறான். வினதை சிறுவன் அப்படின்னு தான் ஆண்டாள் கொண்டாடுறா. வைனதேயன் அப்படின்ச்சா. கருடன் வசதி தானே. திருமந்திர நகரத்தில் 5 கருட சேவைனா சிரேஷ்டமாக தானே இருக்குது. 5 கருட சேவை இன்னைக்கு அப்படின்னு எல்லாரும் ஊரே பிரமிச்சு போகிறது அப்படின்னா அவ்வளோ சிரேஷ்டம். நாளைக்கு ஆழ்வாத்தினால 9 கருட சேவை. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். மிரட்டுறேன் உங்களெல்லாம். ஏன்னா உரிமை இருக்கிறதுனால. ராத்திரி அழகாக சத்சங்கம் முடிச்சுட்டு தான் முன்னாடியே போயிடப்படாது. சத்சங்கம் முடித்தோம் நேராக ஆழ்வார்த்தங்கரி போகணும். 9 கருட சேவையில் நவதிருப்பதி எம்பெருமான்களை ஜம்மனை பார்க்குற பாக்யம். அது அண்ணா பாருங்கோ. கருடன் பெரியவராக இருப்பார், சுவாமி இத்தினுட்டு தான் இருப்பார். பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனான்னு கேள்வி கேட்டால் கருட சேவை கைஷ்ணு போய் காட்டுறோம். யார் பெரியவன் நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு. திருநறையூர்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. அங்கே எல்லாரும் போனால் முதல்ல கல்கருடனை சேவிச்சுட்டு தான் நரையூர் சுவாமியே சேவிப்பாள். நரையூர் சுவாமி பேர் ஸ்ரீனிவாசன்னு பேர். ஆனால் முதல்ல கல்கருடன் இவர் தானா அவர் அப்படின்வா. கல்கருடன் தான் இன்னி வரைக்கும் அங்கே விசேஷம். அத்தனை அழகு. முதல்ல வெள்ளை எடுக்கும்போது 4 பேர் தூக்கிண்டு வருவா. அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 32, அதுக்கப்புறம் 64, அதுக்கப்புறம் 128 பேர். அவர் முழிக்கிற மொழியை பார்த்தா தூக்கி நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சுடலாம். கொஞ்சம் எல்லாரும் ஒரு மொழி முழிக்கட்டும். அப்படி ஒரு பார்வை அந்த கருடனுக்கு, அப்படி ஒரு வீரியம். ஏன்னா அப்படி ஒரு பக்தி. தன்னுடைய தாயார் வினதை கத்ரு அவளிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார். அந்த அடிமை தலையிலேருந்து அம்மாவை விடுவிக்கணும் அப்படின்னா கத்ரு சொல்லிட்டா. கத்ருவுடைய குழந்தைகள் தான் அந்த பாம்புகள். அவளுக்கெல்லாம் நீ அமிர்தம் கொடுக்கணும்னுட்டு ஆளும். பாம்புகளுக்கெல்லாம் அமிர்தம் கொடுத்தா என்னத்துக்கு ஆகிறது? பெரிய கஷ்டம். உடனே அழகாக அமிர்தம் எடுக்க அவர் போயாச்சு. பெரிய யுத்தம் நடக்கிறது. தேவர்கள் எல்லாரும் தோற்று போயாச்சு. கடைசியில் சுவாமி வந்துவிட்டாராம். நாராயணனே வர சண்டை போடுறதுக்கு. சமயத்தில் பக்தனுக்கும் பகவானுக்குலாம் சண்டை நடக்கும். பெரிய சண்டை நடக்கிறது. பகவானால் போட்டி போட முடியலையாம் கருடாழ்வாரோட. ஏன்னா பகவான் பக்திக்கு வசப்பட்டவன். அப்போ பகவான் கேட்டாராம், ஏ கருடா உனக்கு என்னடா வரம் வேணும்? என்ன வரம் வேணாலும் கேளு தரேன். உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து நான் மயங்கி கிடக்கிறேன்னுட்டாராம். உடனே கருடன் சிரிச்சாராம், நீ எனக்கு வரம் தரது இருக்கட்டும், உனக்கு என்ன வரம் கேளு நான் தரேன்னுட்டாராம் சுவாமியை பார்த்து. எவன் ஜெகநாதனோ, எவன் ஜெகத் ரக்ஷகனோ, எவன் விஸ்வத்தையே கிருப பண்ணி காப்பாத்தின்னு இருக்கான், அவனிடத்துல போய் உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேளு, அப்புறம் நான் வரம் கேட்கறது இருக்கட்டும்ட்டாராம். உடனே சுவாமி பார்த்தா ரொம்ப சமத்தார்ச்சே நாராயணன் அழகாக சொன்னார், ஏ கருடா நீ எனக்கு வாகனமாக இருந்தா தேவலையடான்னு விட்டார். கருடன் பார்த்தார், என்ன அநியாயமாக இருக்குது, வரம் கேட்டால் அவளை அடிமைப்படுத்துகிற முறையாக இருக்கே. பார்த்தாராம், சரி அடியேன் உனக்கு தாசன்னு விட்டார் அடுத்த க்ஷணம். அப்போ உடனே பெருமாள் திருப்பி கேட்டாரா, சரி உனக்கு என்னடா வரம் வேணும் அப்படின்னு விட்டாராம். அப்போ கருடாழ்வார் சொன்னாராம், உன்னை விட ஒசரத்தில் நான் இருக்கணும்னு விட்டாராம். பெருமாள் பார்த்தா நல்ல பக்தனாக இருக்கானே,
இப்படியெல்லாம் யோசிக்கிறாள் அப்படின்னு நினச்சாராம். உடனே பெருமாள் பார்த்தாராம், சரிப்பா என்னை விட வசரத்தை இருக்கணும், என்னுடைய கொடியில் இருந்தால் தான் நடக்கும்னுட்டாராம். அதனாலே சுவாமியை விட அந்த கருட கொடி வசரமாக இருக்கும் இல்லையா, அதனால் சுவாமிக்கு கீழேயும் இருக்கார், சுவாமிக்கு மேலேயும் இருக்கார். ரகசியம் என்னென்னா, சுவாமிக்கு அடிமைப்பட்டவர்களாக யார் இருக்கார்களோ அவர்கள் சுவாமியை விட உயரத்தில் கொண்டாடப்படுவார்கள். ரகசியம் இதுதான். சுவாமி விவேகானந்தர்னு கொண்டாடுறோமே, எத்தனை ஆச்சரியமா! ஏன்னா பகவானுக்கு அடிமை அப்படின்னு வந்துடணும். அடியேன் தாசன், நான் பகவானுடைய தாசன், மீரா மாதா எல்லாரையும் கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு. ஆழ்வார் திருநகரி யாரா வசத்தி அப்படின்னா ஆழ்வார் தான் வசத்தி. 9 கருட சேவையில் யாரா வசத்தின்னா ஆழ்வார். நம்ம ஆழ்வாருக்காக தான் நவதிருப்பதி எம்பெருமான்கள்லாம் தாமிரபரணி ஆத்தங்கரையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய ஊரெல்லாம் விட்டுவிட்டு வந்து படியாக கிடக்கிறா. நம்ம ஆழ்வார் இடத்துல ஒரு பாசுரம் வாங்கிக்கிறதுக்கும் அவருக்காக ராத்திரியெல்லாம் சுற்றுறா. இல்லாட்டி நவதிருப்பதி பெருமாள்லாம் 8 மணிக்கு தூங்குற பெருமாள், காத்தால 8 மணிக்கு எழுந்துக்கிற பெருமாள். எல்லாம் நம்ம ஆழ்வாருக்காக ஊரெல்லாம் விட்டுவிட்டு இந்த வேகாத வெயில, நமக்கே வெயிலில் இறங்கினா இல்லை பரவாயில்ல, சாயங்காலம் 4 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு தோணி போய்டுறது. இந்த வேகாத வெயிலில் சுவாமி கிளம்பி வந்து அங்கே இருந்துவிட்டு விடிய விடிய சுற்றிட்டு அடுத்த நாள் காலங்காத்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கப்படாத குடு குடு குடுன்னு ஓடி போகிறான். எதுக்கடானா ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணியாச்சுன்னு அந்த ஆழ்வார் அந்த கதவை திறந்து 9 திருப்பதி பெருமாள் வரிசையில் நிற்க ஆழ்வார் வாசலில் நின்று அடியேன் அப்படின்னு. உடனே ஒவ்வொரு பெருமாளாக வரா இல்லையா, ஆழ்வாருக்கு கிருபை பண்ணுறதுக்காகத்தானே வரா. அப்போ யாரா வசத்தின்னா ஆழ்வார் தானே வசத்தி. பகவானை காட்டிலும் பக்தர்கள் தான் வசத்தி. அத்தனை சிரேஷ்டமாச்சு. அதனால இந்த கருடாழ்வார் பகவானுக்கு வாகனமாகவும் இருக்கார், பகவானுக்கு கொடியாகவும் இருக்கார். அதனால் அப்பேற்பட்ட பாகவத சிரோன்மணியுடைய பகவானே, ஹே பிரபோ, எங்கள் கருடன் கொண்டாடும்படியான ஹே சுவாமியே புட்கொடி உடைய கோமான், மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல் பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்கிறார். மெய்யன் அப்படின்ற வார்த்தைக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். பகவானிடத்தில் விரோதம் இல்லாதவனே மெய்யன். பகவான் மேலே பெரிய பிரீத்தி இருந்து இவர் என்னுடைய பகவான், இவர் என்னுடைய சுவாமின்லாம் கொண்டாட வேண்டாமா. அவரிடத்துல வெறுப்பு இல்லாமல் இருந்தாலே இவன் என் பக்தன்னு சுவாமி ஸ்வீகரிச்சுக்கிறாராம். சிசுபாலன்லாம் சுவாமியை கண்ணாவினால் வாயில் வந்தபடியெல்லாம் வைத்திருக்கான். கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும். அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டானா. 100 தடவை திட்டான். சுவாமி நன்னா ரசித்து கேட்டார், ஃபஸ்ட் கிளாஸ் மோட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டார். அதனால தான் நிறைய பேர் தைரியமாக திட்டின்னு இருக்கா. ஏன்னா எப்படி மோட்சம் கொடுத்துருவோம், இந்த சாமி நல்ல சாமின்னு தெரியும் அவளுக்கு. அந்த மாதிரி அவ்வளோ விசேஷம். அவர்களுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி ஹே பிரபோன்னு கூட தெரிய வேண்டாம், யாரோ இவர் ரங்கநாதனாமே, சரி என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா ராமானுஜரேஷன்ட்டு போகும்பொழுது பிள்ளை உறங்காவல்லிதாசர் என்னமோ சொல்கிறார், போய் பார்க்கலாம்னு தானே பார்த்தார். பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, வினயம் இல்லை, ரங்கநாதனை பார்க்கணும்னு ஆசை இல்லை. ஆனால் அவனுக்கே தன்னுடைய அழகை காட்டி கொடுத்து தன்பால் இழுத்தவர் ஆச்சே ரங்கன். அந்த மாதிரி யாருக்கு அவரிடத்துல துவேஷம் இல்லையோ அவர்களுக்கு உள்ளபடி காட்டி கொடுக்கிறார். எனக்கு சுவாமி தெரியலேன்னு சொல்லப்படாது, எனக்கு சுவாமி தெரியும், சுவாமி காட்டி கொடுப்பார். எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லணும், நான் சாமியை பார்க்கணும், நான் சாமியை பார்க்கணும், நான் சுவாமியை பார்க்கணுன்றோம். சுவாமி எனக்கு காட்சி கொடுக்கணும். கேட்குற விதமே தப்பு. ஒரு சந்தர்ப்பத்தில் புத்தர் இடத்துல போய் ஒருத்தன் கேட்டான், எனக்கு ஆனந்தம் வேண்டும், ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னானா. உடனே புத்தர் சொன்னார், நான் அகம்பாவம், அதை முதல்ல விட்டுடு, வேண்டும் அப்படின்றது எதிர்காலம், அதையும் மறந்துடு, இப்போ மிச்சம் என்ன இருக்குது, ஆனந்தம், அவ்வளவுதான் விட்டாராம். உங்ககிட்ட தான் ஆனந்தம் இருக்குது, நான் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் ஏன் தேடின்னு இருக்காய், நானை விட்டுடு, அனுபவிக்கணுன்றதை விட்டுடு, அப்போ உன்கிட்ட மிச்சப்பட்டு கிடக்கிறது ஆனந்தம் மட்டும்தான். நான் சாமியை பார்க்கணும்ல, சுவாமி எனக்கு காட்சி கொடுக்கணும், ஹே பிரபோ எனக்கு காட்சி கொடு. கேட்டுட்டே வாங்கோலே, சும்மா விளையாட்டு போல கேட்டுதா நிஜமாக ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமி எப்படியெல்லாம் காட்சி கொடுப்பாரும் யாரும் தீர்மானிக்கவே முடியாது. எப்படி வேணாலும் காட்சி கொடுப்பார். நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும். விளையாட்டு போல டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இன்னிலேருந்து ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு சொல்லிகிட்டே வாங்கோலேன். சீக்கிரத்தை ஸ்ரீரங்கம் போயிடுவேன். நான் சொல்லப்படா சொன்னால் அப்புறம் கற்பனை பண்ணிப்பேன், அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறேன். பகவான் விதவிதமான அனுகிரகம் பண்ணுவார். சொல்லிகிட்டே வாங்க, சும்மா விளையாட்டு போல. ராத்திரி படுத்துமா ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, இப்பயே சொல்ல மனசுக்குள்ளே. ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி கொடு, ரங்கா எனக்கு காட்சி. அப்படியே கிருபை பண்ணுறார். மெய்யர்க்கே மெய்யனாகும் அவளுக்கு தான் தன்னை உள்ளபடி காட்டி கொடுக்குறார். மற்றவாளுக்கெல்லாம் காட்டி கொடு, மற்றவாளுக்கெல்லாம் கல்லுனா சரி கல்லாம் இருந்துட்டு போகிறேன்ப்பா, எனக்கு என்ன கஷ்டம்,
நீ கல்லுன்னு என்ன நினைக்கிறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நஷ்டம் முழுக்க உனக்கு தான். சுவாமியை கல்லுன்னு நினைக்கிறதுனால ஒரு கல்லாயிட போகிறாரா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அம்மாவுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. எத்தனையோ ட்ரெஸ்ஸு கடையில் போய் பார்த்து பார்த்து வாவ் வாட் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வாங்கிட்டு வரோம். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு டிசைன் மனுஷன் போடுவானா இதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம அதெல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா? இந்த டிசைன் என்னமா இருக்குது, எத்தனை கடை ஏறி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச கலரில் என்ன டிசைன்றோம். நிறைய பேர் அதை பார்த்து சிரிக்கிறா. இதெல்லாம் எப்படி போட்டுட்டு தைரியமாக ரோட்டில் நடமாடுற வாழலாம் அப்படின்றான். அவன் கல்லு நினச்சா அது அவனுடைய துக்கம், அவனுக்கு நஷ்டம், சுவாமிக்கு ஒரு நஷ்டம் இல்லை. அதனால் ஆழ்வார் சொல்வார், மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல. பகவான் அனுபவிக்கணுன்ற அந்த விதியே இல்லையே என்கிட்ட. நான் பாட்டுக்கு பொய்யால அலைஞ்சின்னு இருக்கேன். சுவாமி கிட்ட ஆசை கிடையாது, அவ்வளோ ஆசை இருக்குது. அந்த ஆசை இருக்கிறதுனால இவ்வளோ பாசனம் சொல்கிறார். ஆனால் சொல்கிறார், எனக்கு இன்னும் பக்குவம் வரலையே, எனக்கு இன்னும் பக்தி வரலையே, இன்னும் ரங்கராஜனை அவன் அனுபவிக்கும்படியாக நான் அனுபவிக்கலையே. ஒரு நல்ல பதார்த்தம் இருக்குது அப்படின்னா சாப்பிட்றவா நல்லா ரசித்து சாப்பிட்ணும் இல்லையா? அப்போ தானே இந்த பதார்த்தத்துக்கு ஒரு மரியாதை. சில பேர் ஸ்வீட் சாப்பிடுவான், அவள் சாப்பிட்றது ஸ்வீட்டாக நமக்கே சந்தேகம் வந்துடும். சில பேர் குழந்தைய எப்படி வச்சுருப்பா, பாவமாக குழந்தைய வச்சுருக்கா, அது ஸ்வயம் பிரம்மஸ்வரூபம், ஆனந்தமாக கொஞ்சம் விளையாடாமல் இடுப்பில் இப்படியே வச்சுருப்பான். நமக்கு வருத்தமாக இருக்கும், குழந்தை தானே அது, நம்ம சாத்தான தூக்கி இடுப்பில் வச்சுருக்க மாதிரி உட்காந்துட்டுருப்பான். சுவாமியை வச்சுருக்கோன்னு அப்படி அனுபவிக்க வேண்டாம். ஆழ்வார் சொல்ல, எனக்கு இன்னும் அனுபவம் வரலையே, எனக்கு இன்னும் பக்குவம் வரலையே. விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். அர்ஜுனன், பீஷ்மர், தர்மர் இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணன் ஸ்வயம் பிரத்யக்ஷம் பரமாத்மாவாக தெரிஞ்சான். சிசுபாலன், துரியோதனன் இவாளுக்கெல்லாம் சாதாரண ஒரு மாட்டுக்கார பையன்னு தான் தெரிஞ்சான். இடையன் 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 அப்படின்னா. பீஷ்மர் சொன்னவன் இடையன் இல்லைப்பா, இவன் பெரியவன்பா, ஒரு விதத்தில் இடையன். ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு அந்த முத்தொழிலில் இடைப்பட்டதான ரட்சிக்கிறதுன்ற ஒரு தொழிலை பண்ணுறதுனால இவன் இடையன் அப்படின்றார். அதனால் யாருக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவளுக்கு காட்டி கொடுக்குறானோ, பார்க்கணும்னு நினச்சவாளை காட்டி கொடுத்துறான். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். கோமான் ராஜாதி ராஜன், ரங்கராஜன், ரொம்ப பெரியவன். தன் பலத்தை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாராம் யாருக்கும். யார் ரொம்ப ஆசையோடு இருக்காளோ அவளுக்கு தன்னை அப்படியே காட்டி கொடுக்கிறாராம். நிவேதிதா வெளிநாட்டிலேருந்து வந்தாளே, எத்தனை அழகாக பல விஷயங்களை பகவான் அவளுக்கு காட்டி கொடுத்துட்டான் அந்த அம்மையாருக்கு. அதனால் நமக்கு அந்த பகவானிடத்தில் வெறுப்பில்லாமல் இருந்தாலே போதும், சுவாமி தன்னை காட்டி கொடுத்துருவார். புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் என்று உணர்வினார்கட்கு ஒருவனென்று உணர்ந்த பின்பு உய்யனம். வாழ்க்கையில் நல்ல கதி அடையணும் தீர்மானம் பண்ணி ஆச்சுன்னா ஒருத்தனை பிடிக்கணும். அந்த ஒருத்தன் யார் அப்படின்னா ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் ஊர். அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்? அந்த ஒருவன் எங்கே? ஒருவன் எங்கே? ஒருவன் எவன்? ஆதி மூலமே. ஆதி மூலமேன்னு கத்துறதோனோ கஜேந்திரன். அப்போ 30 முக்கோடி தேவர்கள் ஒதுங்கி நின்னா இல்லையா? இவன் நம்மளை கூப்பிடலை நம்மளை கூப்பிடலை நம்மளை கூப்பிடலைன்னு உடனே சுவாமி அறக்க பறக்க ஓடி வந்தாரே. அப்பேற்பட்ட ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் ஊர். நம்முடைய மனசில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணி இவனே பரபிரம்மம் அப்படின்னு நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் புத்திக்கும் ஒரே சமயத்தில் புரிய வைக்கும்படியான ஒரு அழகனுடைய ஊர் அரங்கமன்றே. ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே. அந்த ரங்கன் எனக்கு கிருபை பண்ணிட்டானே, அவனை தவிர அந்தண்ட இந்தண்ட போக முடியாதபடி அவனுடையதான காருண்யத்தினாலே அவனுடையதான கிருபையினாலே என்னமா என்னை பிடிச்சு வச்சிருக்கான். நான் அவனை பிடிக்கவே இல்லையே, நான் அவனை பிடிச்சேனா இல்லையே. நான் எப்படி இருந்தேன்னா சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம். ரொம்ப அழகா சொல்றார். சூதனாகி கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயர்கனென்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. அழகனூர் 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 இப்படியே சொல்கிறார். அழகனோட ஊர் அப்படி அழகனூர் பேரே அழகாக இருக்கு. பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கனோட அழகனூர்னே நல்லா இருக்கு. அழகனூர் அரங்கமன்றே. சூதனாய் கல்வனாகி. சூது அப்படின்னா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவளுடைய வஸ்துவை கொள்ளையடிக்கிறதுக்கு பேர் சூதுன்னு பேர். சூதுல தான் தோத்தார்ன்றோம் இல்லையா? தர்மர் அவர் கண்ணெதிர்க்கே அவருடைய சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாலே அதான் சூதுன்னு பேர்.
களவு அப்படின்னா இன்னொருத்தருடைய சொத்தை தன்னுடையது அப்படின்னு பாவிக்கிறது களவு. களவாணின்னு அடுத்தவா சொத்தை தன்னுடையதுன்னு பாவிச்சுட்டு தானே எடுக்கிறான். எனக்கு இது வேண்டி இருக்கு அதனால எடுக்கிறேன் களவு. அந்த மாதிரி சூதனாய் கள்வனாகி, என்னடா அண்ணா சூது அப்படின்னா சொன்னேன். இப்போ பகவானுக்குரியதான ஆத்மாவை ஆச்சரியமா அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறதே ஒரு சூதான். அவள் கண்ணெதிர்க்கே அவளுடைய வஸ்து கொள்ளையடிக்கிறது. இந்த ஆத்மா ரங்கனுக்குரியது, அது இல்லாமல் நான் எனக்குரியவன் நினைக்கிறதே ஒரு சூது, களவு. பகவானுக்குரியதான ஆத்மாவை இது என்னுடையதுன்னு அபிமானிக்கிறது களவான். நான் சொல்லலை இது என் வாழ்க்கை, இது என்னுடைய முடிவு, எனக்கு தெரியும், இதெல்லாம் சூது களவான். எனக்கு தெரியாத என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, எனக்கு எது பிடிக்கும் எனக்கு தெரியாதான்றோம். எனக்கு எது பிடிக்குன்னு எனக்கு தெரியாது, வைகுண்டபதி தீர்மானிக்கட்டும்னு சொல்லியாச்சுன்னா அது சூதில்லை களவில்லை. எனக்கு டிவி தான் பிடிக்கும், எனக்கு ஐபிஎல் தான் பிடிக்கும், உங்களை நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நீங்கள்லாம் ஆசையோடு வந்திருக்கல, எல்லாத்தையும் விட்டு. அதனால் நீங்கள்லாம் சூது களவெல்லாம் இல்லை. ஆழ்வார் சொல்கிறார், சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம். கெட்டவா இந்த ஆத்மாவை நல்ல கதி அடைய விடாதபடி தேவையில்லாத விஷயங்களில் மனசை ஈடுபடுத்தி சரீரத்தையும் மனசையும் வாழ்க்கையும் நஷ்டப்படுத்திக்கிறவர்கள் தூர்த்தர்கள். பகவத் விஷய சம்பந்தம் இல்லாமல் சாப்பிட்றது, தூங்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பண்ணி சரீரத்துடைய பலத்தை இழக்கிறது, இளமை பொழிவை இழக்கிறது, பகவத் தியானம் இல்லாமல் மனசை படாத பாடு படுத்திக்கிறது, ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிறது, ஜன்மாவை நஷ்டப்படுத்திக்கிறது, இதெல்லாம் தூர்த்தர்களுடைய தர்மம். ராவணன் பண்ண, அவனு நிறைய மனைவிகள் இருக்கா, அதை விட்டுட்டு சீதா பிராட்டி அபகரிச்சுட்டு போனா இல்லையா, தூர்த்தன். சூர்பனகா ராமன் இடத்துலையும் லக்ஷ்மணன் இடத்துலையும் ரயப்பட்டா இல்லையா, தூர்த்தன். இந்த மாதிரி கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு தனக்கும் கஷ்டம் கொடுத்துண்டு அடுத்தவர்களையும் கஷ்டப்படுத்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தூர்த்தர்கள். கொசு இருக்கு இல்லையா, கடிச்சிட்டு நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துறது ஒன்று தூர்த்தன். சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம். அதாவது பகவத் தியானமே இல்லாமல் நான் பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கேன், ஒரு ஆசை கிடையாது, பகவான் அனுபவிக்கணும் ஒரு பிடிமானம் கிடையாது. அது இள வயசு வந்துடுத்து அப்படின்னா கேட்கவே வேண்டாம், நான் நினைக்கிறது தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது குழந்தைகள். எத்தனை 5வது 6வது படிக்கும்போது உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருமா, கஷ்டப்பட்டு அப்பா அம்மா மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, கொடு நான் ஆன் பண்ணுறேன், கண்ணா அப்படின்னா பட்டன் அமுத்தி விட்டுறாது, எனக்கு தெரியும் அப்படின்றது. அம்மா வாங்கி கொடுத்ததே அம்மா, அவளுக்கு வேணுதான் உபயோகப்படுத்தின்னு இருக்கா, அவருக்கு வேணுதான் அப்பா வாங்கி வச்சுன்னு இருக்கார். இதுங்க என்னடானா ரிங் டோனை போடுறது, காலர் டியூனை போட்டுறது, கடைசியில் 30 ரூபா. நேற்று தான் கஷ்டப்பட்டு அப்பா 50 ரூபா டாப்அப் பண்ணியிருப்பார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பார்த்தா 20 ரூபா இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டுருப்பார் கஸ்டமர் கேரில், 20 ரூபா தான் இருக்குது, என்னையா பண்ணீங்க அப்படின்னார். ஐயா நேற்று 30 ரூபாய்க்கு நீங்கள் தான் காலர் டியூன் போட்டிருக்கீங்க. நான் போடவே இல்லையே, அவங்க வீட்டை விசாரிச்சு பாருங்கள், பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க வாண்டு போட்டிருக்கும். இதையான ஒரு காலர் டியூன் போட்டு 30 ரூபா. நம்மளை யோசனை பண்ணி 50 ரூபாய்க்கு போட்டால் அது 30 ரூபா காலர் டியூன் போட்டால் வைத்தரிச்சு தான் இருக்காது. நிறைய பேருக்கு இல்லை வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அப்போ எவ்வளோ துக்கமாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஏதோ போயின்னு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தூர்த்தரோடு இசைந்த காலம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, பகவத் விஷயம் தெரிய மாட்டேங்கிறது, சரீரம் நஷ்டமாக வாழ்க்கையை வாழக்கூடிய முறையே தெரியல. அப்புறம் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? அப்புறம் என்ன வாழ்க்கை அது? வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா ஹிந்து தர்மம் சொன்னபடி மட்டும்தான் வாழணும். இது மட்டும்தான் வாழ்க்கையை உள்ளபடி வாழறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே மதம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமாக சொல்லவே இல்லை. மற்றவெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடிட்டு போய் பக்கத்தில் விற்கிறான். அந்த ஹோல்சேல் ரீட்டைல்னு இல்லையா, பெரிய கடையில் வாங்கிட்டு போய் இவாளுக்கு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு போய் ஒரு பொட்டி கடையில் வச்சு ஃபஸ்ட் கிளாஸாக வித்துன்னு இருப்பா. கடலை உருண்டை பர்பி எங்கேயோ வெளியிலேருந்து போய் வாங்கி பெரிய கடையில் மல்டி ஸ்டோரில் போய் வாங்கிட்டு ஆர்டர் போட்டுவிட்டு பக்கத்தில் ஒரு தள்ளு வண்டியில் கொண்டு நம்ம வீட்டில் விற்கிற மாதிரி எல்லா மதங்களும் சனாதனமான ஹிந்து தர்மம் ரொப்பி வச்சிருக்கிற விஷயத்துலேருந்து போய் எதெல்லாம் அவசியமோ அதை மட்டும் எடுத்துட்டு அழகாக கொண்டு வந்து தன்னுடைய ப்ராடக்ட் மாதிரி வித்துடுறது. இவ்வளோதான் நடந்துருக்கு உலகத்தில். அதனால் ஆழ்வார் சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் சுத்தின்னு இருக்கேன். சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வளையுள் பட்டு அழுந்த பெரிய வளையாம். எதிரானா ஸ்திரீகளுடைய கண்கள். ஆழ்வார் சொல்கிறார், அவர் அப்படி தோத்து போனவர். அதனால் சொல் மாதரார் கயற்கண் என்னும் கயல்விழி அப்படின்னு சொன்னே. ஆழ்வார் சொல்ற கயல்விழி இல்லைப்பா, வளவிழிப்பா, விழுந்துராதே ராஜா, எழுந்துக்கவே முடியாது ராஜா, காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை ராசா, ஐயா ராசா மாட்டின்றாது